நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபூஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ இந்த ஜனவரி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, செல்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டு. அப்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, சந்தோஷம், குதூகலம், வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும், நட்பு வட்டாரங்களுடைய வருகையும் இருக்கும், வீடே சந்தோஷமாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எங்கு சென்றாலும் கிடைக்கும். மற்றபடி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாகம், அந்த பாவத்தினுடைய அதிபதி 7ஆம் இடத்தில் 15 நாளும் 8ஆம் இடத்தில் 16 நாளும் இருக்கிறார். அப்போது முதல் 15 நாள் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்த 15 நாள் கொஞ்சம் கெடுபிடி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த 4ஆம் இடம் என்று சொன்னால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களும் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அங்கேருந்து நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். 4ஆம் இடம் நல்லா இருந்தாலே வீடு வாங்கணும், மனை வாங்கணும், சொத்து வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இன்ஸ்டியூஷனாக சேர்த்து விடணும். இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறாரு. இது உண்மையிலேயே மைனஸுங்க. 5ல் கேது இருந்தால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை கூட படிக்கிற பிள்ளைகளாலோ, அல்லது நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனை, பங்காளிக்கு சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒரு வில்லங்கம் வர காரணம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 6க்குடைய செவ்வாயை பார்க்குறார். அப்போ 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சுகவாசி, ரொம்ப தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளி நாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு தாராளமாக செல்லலாம். உங்களுக்கு அதற்கான ஒரு உத்தரவு வரும்.
நிச்சயமாக முயற்சி செய்யலாம். இது கிடைக்கும்னு எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. உங்களுக்கு உங்கள் ஜனனகால தசாபுத்தியில் இதெல்லாம் அமையணும்னு விதி இருந்தால் தான் அது கோச்சாரம் கை கொடுக்கும். மற்றபடி இதில் சொன்னதெல்லாம் அப்படியே பொது பலன் தாங்க. இது அப்படியே நடந்துரும்னு சொல்ல முடியாது. யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம சொல்லலை. அடுத்தது 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மீடியாக்களில் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். நிச்சயமாக இது அஷ்டமத்து சனி தான். இந்த மாதம் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் மார்ச் மாதம்தாங்க சனி பயிற்சி. அப்போது வாக்கியப்படி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் இருக்கிறார். அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனை வரும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்திரல்வா, சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க என்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க சனி பகவானுக்கு. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும். அரசியலில் பெரிய பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பின்னடைவுகள் இருக்கும். அந்த நிறுவனங்கள் பண்ணுறாங்க இல்லையா, பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி இணைவு இருக்கிறதால அங்கே அவங்களுடைய இன்ஸ்டியூஷனில், அவங்க கம்பெனியில் ஏதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஏதாவது சில பிரச்சனைகள் வருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. திருப்திகரமாக தான் இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். கடைசி வாரம் 8 நாள் அங்கே இருக்கிறார். அப்போது உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் 23 நாள் உங்களுக்கு கதவுகள் எது வாய்ப்பை தட்டும். ஆனால் தட்டுற மாதிரி இருக்கும். அது கட்சியில் வேறு ஒருத்தனுக்கு போய் சேர்ந்துடும் அந்த வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு கடைசி வாரம் சிறப்பான ஒரு வாரம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். நல்ல பணவரவு, பொருள் வரவு. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். வேலைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல தனித்த குரு தான் இருக்கிறார். அதனால் இந்த சனி பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. அப்போது நிரந்தரம் இல்லாத தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அது அவங்க ஜனனகால தசாபுத்தி இடம் கொடுக்கணும். மற்றபடி அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அதனால் அனுகூலத்தை தரும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமும் ஒரு ஆதரவையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த மிதுன ராசிக்கு இந்த ராகு இருக்கிற வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களை பிடிக்க முடியாது. சூப்பருங்க. ராகு அளப்பெரிய மேஷ ராகு, மேடான ராகு, அது ஒரு ப்ளஸ்ஸு. 11ஆம் இடத்து ராகு இன்னொரு ப்ளஸ்ஸு. அப்போது உங்களுக்கு சொத்து பத்து விஷயங்களில் உங்களுக்கு இந்த சனி பகவான் என்ன தான் செக்கு வச்சாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அவர் நல்லதே செய்வார். நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய், கடன் காட்சிகள்லாம் இருந்தால் கூட அதை அடைச்சிட்டு இன்னும் பெருசாக கடன் வாங்கி பங்களா, வீடு, வாசல், காரு இப்படின்னு பெரிய லெவலில் நீங்கள் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் இடம் நல்ல லாபம், நல்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு
நீங்கள் 100 தாள் எதிர்பார்க்குறீங்கன்னா 100 கட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு அபரீதமான ஒரு பலனை இந்த மிதுன ராசி அன்பர்கள், அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நல்ல அற்புதமான ஒரு வருவாயை பார்ப்பீர்கள். முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பணத்தால் உங்களுக்கு, ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 11லேயும் ராகு இருக்கிறார். பணம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மிதமிஞ்சிய வருமானம் இருக்கும். நல்ல ரொட்டேஷன் இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களால் கூட, அதாவது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு 21, 22, 23 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினமாக வர இருப்பதால், சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கோங்க. இந்த 3 நாளும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வர வேண்டிய பிரச்சனை பாதியாக ஆகிடும். தலைக்கு சுதந்திரமாக நடந்துப்பீங்கள்ல. யாராவது டென்ஷனாக வராங்க, உங்கள் அதிகாரியோ உடன் வேலை பார்க்குறவங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு யதார்த்தமாக நீங்கள் ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்டிங்கன்னு வைங்க, பாதி பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும். நீங்களும் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். அதனால தான் நீங்கள் இந்த சந்திராஷ்டம நாளில் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. உங்களை தப்பாகவே சொன்னாலும் நீங்கள் வாயை திறக்காமல் தலையாட்டிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பாதி பிரச்சனை அதிலேயே ஒன்றிலும் இல்லாமல் போயிடும். 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடாது. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் சூப்பரான ஒரு நிலை, அருமையான ஒரு மாதம். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.